அர்ஜுனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த போரில் வெல்வது யார்? போட்டியின் கட்டுப்பாடுகள். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது தேரோட்டியாக கொண்டிருக்கவில்லை. மேலும் அவர் 4 வெள்ளை குதிரைகள் மற்றும் ஹனுமான்ஜி இருக்கும் ஒரு கொடியுடன் தெய்வீக ரதத்தை பயன்படுத்தவில்லை. நிகும்பிலா தேவியின் யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கவில்லை. பிரம்மா வாக்களித்த தெய்வீக ரதத்தில் இந்திரஜித் ஏறவில்லை. போட்டி ஆரம்பம். அர்ஜுனன் மகாரதி வகையைச் சேர்ந்தவன். ஒரே நேரத்தில் 2 மகாரதிகளுடன் சண்டையிடும் திறன் கொண்டவர். மறுபுறம் இந்திரஜித் அதிமகாரதி என்று வகைப்படுத்தப்பட்ட ஒரே போர் வீரர். சொல்ல போனால் ஒரு அதிமகாரதி ஒரே நேரத்தில் 12 மகாரதி வீரர்களுடன் சண்டையிட முடியும். அர்ஜுனன் கொடிய பிரம்மாஸ்திரம் உட்பட பல தெய்வீக ஆயுதங்களின் அறிவை பெற்றிருந்தான். மேலும் அவன் சிவபெருமானின் பெரும் அழிவை உண்டாக்கும் பாசுபதாஸ்திரத்தையும் இறைவனிடமிருந்தே பெற்றிருந்தான். வருணதேவ் பரிசளித்த அவரது அம்பரா தூணியில் அம்புகளுக்கு பஞ்சமே இல்லை. அவர் ஏந்திய காண்டீவ வில் அழிவற்றது. இந்திரஜித் தனது சகாப்தத்தின் சக்தி வாய்ந்த போர் வீரராகவும் சிவபெருமானின் சீடர்